இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 53 56 முடிய. படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னாரென்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள். அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். இயேசுவில் அன்பானவர்களே, இந்த நற்செய்தி பகுதியிலே நாம் காண்பது இயேசு மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராக இருக்கிறார். அவரை தொட்டவர்கள் மட்டுமல்ல, அவர் ஆடையை தொட்டவர்கள், அவர் நிழல் பட்டவர்கள் அனைவரும் குணமடைகிறார்கள். காரணம் என்ன? அவரோடு தந்தை கடவுள் இருந்தார். தந்தை கடவுள் அவரோடு இருப்பது மட்டுமல்ல, இயேசு தந்தை கடவுளோடு இருந்தார். எப்பொழுது நாம் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கிறோமோ அப்பொழுது நம்மிலேயே அந்த அதிர்வுகள் இருக்கிறது. வைப்ரேஷன், டிவைன் வைப்ரேஷன், which heals everyone, touches everyone and heals them physically, spiritually, morally. அன்பானவர்களே, நாம் இயேசுவோடு நெருங்கி வர வர நம்முடைய நடத்தை மாறுகிறது, நம்முடைய எண்ண அலைகள் மாறுகின்றன, நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. நம்முடைய நடத்தை மாறி, நம்முடைய எண்ணம் மாறி, வாழ்வு மாறினால் என்ன நடைபெறுகிறது? திருத்தூதர்கள் பேதுரு சென்ற இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை கொண்டு வந்தார்கள். புனித பவுல் சென்ற இடங்களிலெல்லாம் நோயாளர்களை கொண்டு வந்தார்கள். அதுபோல பல புனிதர்கள் அவர்களுடைய நிழல் பட்டது, கைக்குட்டை பட்டது, ஆடை பட்டது, குணமடைந்தார்கள். அவர்கள் ஒரு வார்த்தை சொல்ல, இயேசுவின் பெயரால் குணமாகு என்று சொல்ல அவர்கள் நலம் அடைந்தார்கள். அவர்கள் இயேசுவோடு இணைந்திருந்தார்கள். நாம் இயேசுவோடு இணைந்திருந்தால் ஒன்று நோய்கள் குணமாகும், மற்றவர்களுடைய நோய்களை குணமாக்க நமக்கு அந்த ஆற்றல் வந்து சேருகிறது. இயேசுவோடு இணைந்திருந்தால் நோயோடு நாம் இருந்தாலும் நம்முடைய செயல்பாடுகளில் எந்த குன்றி போகின்ற நிலைகளும் வராது. எப்பொழுதும் உற்சாகமாக இருப்போம், எப்பொழுதும் பணியிலே மிக ஆர்வமாக ஈடுபட்டு இருப்போம், எப்பொழுதும் நற்செய்தியின்படி நடப்போம், மற்றவர்களுக்கு மத்தியிலே இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வோம். நாம் மங்கி போவதில்லை. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். நாங்கள் இயேசுவோடு இணைந்து வாழ வேண்டும். புனித பவுல் சொல்லுவதைப் போல, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழுகிறார் என்று சொல்லும் அளவிற்கு கிறிஸ்துவோடு நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும் என்ற வரத்திற்காக உம்மிடம் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.